சர்க்குருவே சரணம். வணக்கம். செல்வியை கூப்பிட்டுட்டு அமாவாசை பூஜைக்கு வந்தாச்சு. என்ன செல்வி? சந்தோஷங்க. கிளம்பியாச்சு. வந்தாச்சு. வந்திருக்கோம். விரிய மரத்தை சுற்றுவோம். சர்க்குருவே சரணம். வந்துட்டோம் ஜீவ சமாதிக்குள்ளே. புதன்கிழமை இரவு பூஜைக்காக 12 மணி பூஜைக்காக பாருங்கள், அமாவாசை பூஜைக்கு இந்த மக்கள் வந்து கூட்டத்தை பாருங்கள், வந்து எவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு. நாங்களும் உள்ளே நுழைஞ்சோம். அலங்காரங்கள் அருமையாக நடந்து கொண்டிருந்தன. ஐயனுக்காக நம்மளுக்கு தெரியும், அமாவாசை அன்னைக்கு நம்ம விபூதிகளில் படைக்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அற்புதமாக படைக்கப்பட்டிருந்தது. அலங்காரங்கள் நாங்கள் போகும்போது அலங்காரங்கள் நடந்துகிட்டு இருந்தது. நாமளும் கலந்து கொண்டோம். செல்வி இல்லாமலா அழகாக அருமையான பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாம் ரொம்ப அற்புதமான அலங்காரத்துடன் நடந்து கொண்டிருந்தது. ஐயனுடைய ஜீவ சமாதியை எல்லாம் அலங்கரிப்பதில் எல்லாம் மும்பரமாக இருந்தாங்க. கலர்ஃபுல்லாக கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு பாருங்கள். அவ்வளோ அழகான ஒரு கண்கொள்ளா காட்சி. நமக்கும் ஒரு அற்புதம். நீங்களும் பார்க்கும் பொழுது ஐயனுடைய அருளும் கண்ணுக்கும் இதயத்திற்கும் மனசுக்கும் ஒரு குழுமை ஏற்படணும். அதனால தான் இப்படி ஒரு அற்புதமான ஒரு பதிவு உங்களுக்கு நான் பதிவிட்டுக்கிட்டு இருக்கேன். மக்கள் கூட்டம் வர ஆரம்பித்தாங்க. இப்போ மணி ஒரு 11:30 இருந்தது. கூட்டம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கூட்டம், மக்கள் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா எள்ளு போட்டால் எள்ளு விழுகாது. அலங்காரங்கள் பலிபீடத்தில் ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஐயனுடைய பாதங்கள் அங்கே வச்சுருக்கோம். மக்களுடைய ஒவ்வொருவராக வந்து 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 உள்ளே உட்காந்து பாருங்கள். அப்படி எள்ளு போட்டால் எள்ளு விழுகாது, அந்த மாதிரி ஒரு கூட்டம். ஐயனுக்கு எல்லாமே ஜோடனைகள், இப்போ எல்லாம் அந்த படைகள் எல்லாமே அழகாக மணியும் 2 பேர் எல்லா பூஜாரிகள் செய்து கொண்டிருந்தார்கள். நமக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருந்தது. பாருங்கள், இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கணும். ஐயனுடைய அருள் உங்கள் எல்லோருக்குமே கிடைக்கணும். இதுதான் என்னுடைய ஒவ்வொரு வேண்டுதலும், என்னுடைய வேண்டுதல். இங்கே வந்திருக்கும் மக்கள் மாத்திரமல்ல, நம்ம வீடியோவை பார்க்குற அத்தனை மக்களுக்கும், சப்ஸ்கிரைபர்களுக்கும், என் சகோதர சகோதரிகள், நீங்கள் அனைவருமே நலமோடு இருக்கணும். ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம். 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 இரவு 12 மணி பூஜைக்கு நம்ம மோகன் சுவாமி அவர்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவர் எப்பயுமே இப்போ வந்து கலந்துக்கிறாங்க. நம்ம வந்து கலந்து உட்காந்து நம்மளோட அமர்ந்து நம்மளுடைய இதை பார்த்து மக்கள் எல்லோருக்குமே நல்லா அந்த இடத்துல என்னென்ன நடக்குதுன்னு பார்த்து வந்து உட்காந்து போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. குழந்தைகளை கூட வந்த பெரியவங்களை உடமைகள் எல்லாம் பாதுகாப்பான முறையில் பார்த்துக்கங்க. இப்போ பூஜை ஆரம்பமாக சாமி அமைதியாக இருந்து மனசுக்குள்ள ஐயாட்ட வேண்டும்.
சச்சிதானந்த சத்குரு பகவான் ஞானவள்ளல் திருவடிகளே வாழ்க வாழ்க வாழ்கவே. சரணம் சரணம் குருநாதா சுவாமியே சரணம் குருநாதா சரணம் சரணம் குருநாதா பழனி சுவாமியே சரணம் குருநாதா கணக்கன் பதிவாய் கற்பகமே கைசல் காட்டு பேரொழியே அற்புதமே உனை குருவாய் அடைந்தது என் தவமே குற்றம் குறைகள் பொறுத்திடனும் பழனி சுவாமியே சரணம் குருநாதா ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பகவான் ஞானவள்ளல் பழனிசாமி சுவாமிகள் திருப்படிகளே வாழ்க வாழ்க வாழ்கவே. ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பகவான் ஞானவள்ளல் பழனிசாமி சுவாமிகள் திருவடிகளே போற்றி 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 போற்றி. அமாவாசை இரவு பூஜை அருமையாக நிறைவு பெற்றது. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. அண்ணன் மோகன் சுவாமி அவர்கள் வந்து கலந்துக்கிட்டு ரொம்ப சிறப்பிச்சாங்க. எல்லோரோட சேர்ந்து தானும் ஒரு எளிமையாக ஐயனை வழிபட்டு அங்கிருந்து பிரசாதங்கள் எடுத்துக்கொண்டு அவரும் நம்மளோடு இருந்தார் என்பது ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. வந்திருந்த மக்கள் அனைவருக்கும் தீப ஆராதனையும் ஐயனுடைய அருட்பிரசாதமும் வழங்கப்பட்டது. பூக்கள் ஐயன் மீது போர்த்தப்பட்டிருந்த அத்துணை பூக்கள், இத்தனை கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அத்தனை கூட்டத்துக்கும் ஐயன் மீது போர்த்தப்பட்டிருந்த அவ்வளவு பூக்களையும் எடுத்து அத்துணை மக்களுக்கும் வழங்கினோம். எல்லாம் அற்புதமாக ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு நிகழ்வு. இதை பார்க்குற நீங்கள் எல்லாரும் மன சந்தோஷப்படணும், நிம்மதி அடையணும், தைரியம் அடையணும், சத்குரு மீது ஒரு நம்பிக்கை உங்களுக்கு தோணணும். இத்தனை லட்சம் மக்கள் ஒரு பூஜைக்கு வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்களாக நினச்சி பாருங்கள். தங்களுக்கு நடக்காமல் தங்களுக்கு அது வேண்டியவை ஆண்டவன் நம்மளுடைய ஐயன் சத்குரு தராமல் நிச்சயம் அவர் வருவார்களா என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு சொல்வது, இந்த மக்களுடைய முகத்தில் ஏக்கத்தை பாருங்கள். நினைத்தேன் ஐயா, கொடுத்து விட்டீர்கள். அங்கு வந்திருந்த அனைத்து பேருக்கும் எல்லாம் வழங்கப்பட்டது. தீர்த்தங்களுடைய ஐயனுடைய தீர்த்தங்களை மக்களுக்கு முகத்தில் அடித்து அவருடைய கர்மாக்கள் அங்கிருந்து விளக்கப்பட்டது. உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு அந்த நேரத்தில் கிடைக்கும் என்பதை நான் மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஐயனுடைய பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். கையேந்தி நிற்கிறேன், கருணை காட்டுங்கள். கையேந்தி நிற்கிறேன், கருணை காட்டுங்கள். பொய்யான வாழ்வை மாற்றி புனிதனாக்குங்கள். பொய்யான வாழ்வை மாற்றி புனிதனாக்குங்கள். கையேந்தி நிற்கிறேன், கருணை காட்டுங்கள். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது? வேறு துணை எனக்கேது?